குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி தொடங்கிய நிலையில் பார்வையாளர்களை கவரும் வகையில் 4 டன் பழங்களை கொண்டு பல்வேறு வகையான உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசனை முன்னிட்டு மலை மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்த தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழாக்கள் நடத்தப்படுகின்றன. அதன்படி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தற்போது தொடங்கியுள்ள 65வது பழ கண்காட்சி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 35 வகையான பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள பூங்கா நுழைவு வாயில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. டெக்கரேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அழகா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃப்ரூட் தீம் அண்ட் பீச் தீம்ல பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் கிளாஸ் எல்லாமே ஆரஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு நாங்கள் ஒரு 3 லேயர் கேக் பார்த்தோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதில் ஒரு 5 to 6 ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய தீம், நிறைய இமேஜஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது பழங்களில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்க முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது. பழங்களால் வடிவமைக்கப்பட்ட தென்னை மரம், மணல் வீடு, தொப்பி, கண்ணாடி, விசில் போன்ற உருவங்களும் 1 டன் எலுமிச்சை பழங்களால் ஆன மிகப்பெரிய உருவம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ஜிடி நாயுடுவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பழமையான கார் உருவம், ஜூஸ் கிளாஸ், ஐஸ்கிரீம், மயில், மீன், வண்ணத்து பூச்சி உள்ளிட்ட உருவங்கள் குழந்தைகளை கண் இமைக்காமல் கண்டு ரசிக்க வைக்கிறது. தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான தோட்டக்கலை பண்ணைகளில் விளைவித்த அனைத்து வகையான பழங்களும் சிறப்பு அரங்குகள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கௌதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.